சமீப நீதிமன்றம் சொல்லியிருக்கு 1 வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காவலில் வைக்கணும்னு உங்களுக்கு எந்த ஒரு ஒரு சட்டமும் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனால் ஒருத்தர் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிஷியன் அல்லது இந்த கட்சியின் முகமாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் வந்து காலவரையறை இல்லாமல் ஜாமீன் இல்லாமல் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிற போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று, அவங்களுடைய பொலிட்டிக்கல் கேரியரை வந்து ஸ்டாப் பண்ணுறது, இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணுறது. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பொதுவெளியில் அவங்க மேலே ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவது. இது 2ஐயும் பண்ணுவதற்காக வரம்பற்ற எல்லையற்ற ஒரு அதிகாரம் ஈடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி தானே பண்ணுறாங்க. முகாந்திரம் எங்கே இருக்கு? இப்போ அடிப்படையாக ஒரு விஷயம், இதில் வந்து இந்த ஈடி வந்து எந்த வழக்குக்குள்ளே வரலாம்னா சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தால் மட்டும்தான் அதில் வர முடியும். இந்த கேஸில் அப்படி எந்த விஷயமே இல்லை, எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்போ அத்துமீறி இவங்க உள்ளே வந்திருக்காங்கன்னு நான் சொல்லலை. உயர்நீதிமன்றம் எல்லையை தாண்டி நீ வந்திருக்கு, இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, இதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் இல்லைன்னு சொல்லி இடைக்கால தடை விதிக்கிறாங்க. நான் சட்டப்படி மட்டும்தான் பேசுகிறேன், கட்சி சார்ந்தே நான் பேசுகிறேன்.